எது மேட்ச் ஆகும்? அஃபென்ஸ், அஃபென்ஸ், ஆஃபீஸ் அர்த்தமே இல்லை. அஃபிஷியேட், ஆஃபரிங்னா ஆஃபரிங்னா யாருக்கு? எதுவுமே மேட்ச் ஆக மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? ஆஃபீஸ். சார் சார் என்ன பண்றீங்க? அதுவா, தமிழ் சார் கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அவர் என்னமோ சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்ல வராருங்கிறத நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னு தெரிஞ்சுதா? இல்ல துளசி, ஒரே குழப்பமா இருக்கு. யார்டி? தெரியல, சென்னை நம்பரா இருக்கு. இரு பேசிட்டு வரேன். ஹலோ அக்கா, நான் தான் மாலதி பேசுறேன். ஏய், நீயா? என்ன விஷயம் சொல்லு. நல்லா இருக்கல்ல? நான் நல்லாவே இல்லக்கா. இங்க ஒரே பிரச்சனையா இருக்கு. நீ எப்பதான் வருவ? என்னடி ஆச்சு? என்ன பிரச்சனை? நீ பாட்டுக்கு என்ன இங்க தனியா விட்டுட்டு போயிட்ட. இங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியலக்கா. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கக்கா. ஏய், இப்ப எதுக்கு அழற? என்ன ஆச்சு? உன்னை அத்தை மாமா நல்லா தானே பாத்துக்கிறாங்க? அவங்க எல்லாம் நல்லாதான் பாத்துக்கிறாங்க. வேற என்ன பிரச்சனை? ரேவதி ஏதாவது சொன்னாலா? அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது. நீ நேர்ல வாக்கா. என்னால இங்க இருக்கவே முடியல. நீ உடனே வாக்கா. ஏய், உடனே வானா எப்படிடி முடியும்? அங்கதான் ரேவதி இருக்கால. என்ன பிரச்சனைனாலும் அவகிட்ட சொல்லுடி. புரியாம பேசாதக்கா. அவளுக்கு கொஞ்சம் கூட தங்கச்சிங்கிற பாசமே இல்ல. பெரிய பணக்கார வீட்ல மருமகளா இருக்கும்னு ரொம்ப திமிர்ல பேசுறாக்கா. நான் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாக்கா. ஏய், என்னடி ஆச்சு அங்க? உனக்கு அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அவளும் அவளோட நாத்தனாரங்களும் சேர்ந்துட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா? கண்டபடி பேசுறாங்கக்கா. எனக்கு அந்த வீட்ல இருக்கவே பிடிக்கலக்கா. நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாம்க்கா. நீ இன்னைக்கே கிளம்பி வாக்கா. புரிஞ்சுக்காம பேசுறியே. நான் இங்க வேலையா வந்திருக்கேன். துளசிக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் சரி பண்ணாம நான் அங்க எப்படி வர முடியும்? அக்கா, என் பிரச்சனையை புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? நீ உடனே வரலன்னா நான் வீட்டை விட்டே போயிருவேன். திரும்ப வரவே மாட்டேன். ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? ஒரு 2 நாள் பொறுத்துக்கோயேன். என்னால முடியாதுக்கா. நீ இன்னைக்கே வந்தாகணும். நான் பக்கத்து தெருவுல இருக்கிற கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ மட்டும் வரலன்னு வெச்சுக்கோ. சொன்னபடி நான் எங்கேயாவது போயிடுவேன். நீ என்ன மறந்துரு. ஏய், ஹலோ. கல்யாணி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அங்க ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, சின்னவளுக்கு அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்கு. உடனே வாங்குறா, இல்லனா வீட்டை விட்டே போயிடுவாளாம். ஐயோ, ஏண்டி அப்படி சொல்றா? அங்க என்ன பிரச்சனையா? என்னன்னு தெரியல. வந்ததா ஆச்சுன்னு ஓன அழறா. என்ன பிரச்சனைன்னு ஒண்ணுமே புரியல. சரி, அவதான் வான்னு சொல்றால, நீ கிளம்பு. ஏய், இன்னும் உன் பிரச்சனையே முடியல. அதுக்குள்ள நான் எப்படி கிளம்புறது? அத பத்தி நீ ஏண்டி கவலைப்படுற? தீபா கூட இருக்கால, அவளே போதும். அதுவும் இல்லாம கௌதம் சார் வேற கூட இருக்காரு. அவங்கள வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். இல்லடி, இருந்தாலும் உன்னை விட்டு போக எனக்கு சங்கடமா இருக்கு. கல்யாணி, ஏதோ அவசரங்கிறதுனாலதான் போன் பண்ணி எழுதிருக்கா. அத கூட புரிஞ்சுக்க மாட்டியா நீ? இங்க நான் சமாளிச்சுக்கிறேன். நீ போய் அவளை பாரு. அவளுக்கும் உன்னை விட்டா யாரடி இருக்காங்க? நீ தானே அவளை பாத்துக்கணும். ஏ, யோசிக்காத, உடனே கிளம்பு. வா, கிளம்பு. துளசி சார். துளசி, இங்க வாங்கல. என்ன சார், என்ன வார்த்தைன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளவு நேரம் OFF னு 2 F போட்டனால கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஒரு F கட் பண்ணுங்க, ஆஃப். டோன்ட் பிலீவ் மாயா, she is mother of somebody அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது இல்ல? ஆமா சார், ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? she is mother of somebody அப்படின்னா மாயா யாரோ ஒருத்தருக்கு அம்மா அப்படின்னு சொல்ல வந்திருக்காரு. இது நல்ல பாயிண்ட் தான் சார். ஆனா மாயா யாரோட அம்மா? அவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களான்னு தெரியலையே. இருந்தா என் வயசு தான் இருக்கும். அது யாரா இருக்கும் சார்? தெரியலீங்களே. ஆனா தமிழ் இதைத்தான் மென்ஷன் பண்ண வந்திருக்காரு. அது யாருன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஒண்ணுமே புரியலையே. அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி எனக்கு ஒண்ணுமே டீடைல்ஸ் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ
ஒருவேளை அது சாருவா இருக்குமோ? சாருவா இருக்கலாம்டி. இப்ப இருக்கிறவங்க அவளோட உண்மையான அப்பா அம்மா இல்ல, அவ தத்து புள்ளதான். அப்படின்னா அவ மாயோட பொண்ண கூட இருக்கலாம்ல. இருக்குண்டி. மாயா என்ன இந்த அளவுக்கு விரட்டுறா, டார்ச்சர் பண்றானா, அதுக்கு காரணம் சாருவா கூட இருக்கும். சார், இவ சொல்றது கரெக்டா மேட்ச் ஆகுது சார். சாரு வாழ வேண்டிய வாழ்க்கையை இப்ப நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கலாம். அந்த கோவத்துலதான் என்ன பாடா படுத்தி எடுத்திருக்கா. கரெக்டா சொன்னீங்க. உங்களோட அனுப்பி வைக்காம தமிழை பெங்களூருக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இதுவா தான் இருக்கும். அந்த அம்மா அதோட நிக்கலங்க. நீங்க வெளியிருந்தா பிரச்சனை வரும்னு நினைச்சு உங்களை பிடிச்சி ஜெயிலில் வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதெல்லாமே சரியா மேட்ச் ஆகுதுல்ல? கண்டிப்பா சார். மாயாவோட பொண்ணு சாருவா தான் இருக்கும். அதனாலதான் அவர் மாயாவை நம்பாதன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. எல்லாம் சரி. இப்ப நம்ம என்ன பண்றது? சார், ஒரு பெரிய புதிருக்கு விடை கிடைச்சிருக்கு. இனிமே நான் மாயா விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும். கரெக்ட் துளசி. ஆனா சாரு தான் அவளோட பொண்ணுங்கிறத எதுக்கும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஆனா அத யார்கிட்ட விசாரிக்கிறது? நேத்து தமிழ் கால் பண்ணார்ல, அந்த நம்பர் கால் பண்ணுங்க. மாயாவோட பொண்ணு தான் சாரு, அது எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு போட்டு வாங்குங்க. ஏதாவது டீட்டெயில் கிடைக்கலாம்ல? அது என் மாமியார் நம்பர் தான் சார். இப்பவே ட்ரை பண்றேன். சார், இப்போ சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. அவர் எனக்கு ஃபோன் பண்றாருன்னு தெரிஞ்சு நிரந்தரமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போனா நம்ம கரெக்டான ரூட்ல தான் துளசி போயிட்டு இருக்கோம். முதல்ல தமிழை காப்பாற்றணும். அதுக்கு உங்க மேல இருக்கிற கேஸ்ல இருந்து நீங்க வெளியே வரணும். அப்பதான் ஃப்ரீயா மூவ் பண்ண முடியும். ஓகே சார், எனக்கு புரியுது. அதை நாம பாத்துக்கலாம். நீங்க கல்யாணம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிராப் பண்றீங்களா? அவ இப்ப சென்னை கிளம்பணும். ஓகே, கிளம்புங்க. வெளியே சரிங்க வெயிட் சார். பண்றேன். சரிடி, நான் கிளம்புறேன். ஏய், என்னாச்சுடி? ஏன் திடீர்னு கிளம்புற? இல்ல, தங்கச்சிக்கு அங்க ஏதோ பிரச்சனையா, உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணா. சரிடி. தீபா, நீயும் நானும் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போய் கேஸ் விஷயமா பேசிட்டு வரலாம். ஏய், எதுக்குடி வீட்டுக்கெல்லாம்? அதெல்லாம் நாங்க போனதுக்கு அப்புறமா சொல்றேன். சரியா? நீ வா. ஏய், சரி, கிளம்புறேன்டி. பாத்துக்கோடி. சரி, அனுப்பிட்டு வந்துடுறேன். சாரிடா செல்லம். உன்னை கடத்திட்டு வந்தது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அம்மா உன் நல்லதுக்காக தான் செய்யறேன். புரிஞ்சுக்கோ. தமிழ் இன்னும் மயக்கமா தான் இருக்கானா? இல்ல மேடம், முழிச்சிட்டு தான் இருக்கான். சரி, நான் பாத்து. ஓகே மேடம். ஏய், எதுக்கு இப்படி முட்டாள் தன்மையை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்க? நான் ஏன் பண்றேன், எதுக்காக பண்றேன்னு உனக்கு தெரியாது? தெரியும். சாரு நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக தானே. தெரியுதுல்ல? அடம் பிடிக்காம சரின்னு ஒத்துக்கும். உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு சாருவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும், இல்ல சாகணும். இதுல எது பெட்டர்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன மிரட்டுறியா? இந்த ஜென்மம் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் பிறந்து வந்தாலும் துளசி தான் என் வைஃப். உன்ன மாதிரி கிரிமினலுக்கெல்லாம் பயந்து என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். டேய், ஏண்டா எப்ப பார்த்தாலும் துளசி துளசின்னு அதே சொல்லிட்டு இருக்க? அவகிட்ட அப்படி என்னதான் இருக்கு? அழகு, வசதி, அந்தஸ்து எல்லாத்துலயும் ஏன் பொண்ணுதான்டா பெஸ்ட். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறடா? எனக்கு இந்த அழகு அந்தஸ்துலாம் தேவையில்லை. துளசியோட பிரியம் மட்டுமே போதும். டேய், சாரு உன் மேல பாசமா தான் இருக்காடா. நீ சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை ராஜா மாதிரி வாழ வைக்கிறேன். நீயும் சாருவும் ஃபாரினுக்கு போய் செட்டில் ஆக நான் ஏற்பாடு பண்றேன்டா. முதல்ல கொண்டுடுவேன்னு மிரட்டின, இப்போ ஆசை வார்த்தை காட்டுறியா? எனக்கு ராஜா வாழ்க்கைலாம் வேணாம். துளசியோட சேர்ந்து நிம்மதியா சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்தா போதும். தமிழ் வேண்டாம். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நிச்சயமா கொன்னுடுவேன். கொன்னுடு.
துளசியை மறந்துட்டு சாரு கல்யாணம் பண்ணிட்டு தான் வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அதுக்கு உன் கையில இப்பவே கொண்டுடலாம். இது பார் தமிழ், உன்னை மிரட்டுறது, பயமுறுத்தி பணிய வைக்கிறது, இதுல எல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது. நீயும் சாரும் கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணும் சொல்லு. நீ என்ன எதிர்பார்க்கற? நான் உனக்கு பெரிய லெவல்ல பிசினஸ் வச்சு கொடுக்கறேன். 4 தலைமுறைக்கு தேவையான பணமும் கொடுக்கறேன். இதுக்கு மேல என்ன வேணாலும் கேளு, எல்லாம் தரேன். உனக்குலாம் அறிவே இல்லையா? யோசிக்கவே மாட்டியா? நீ என்ன கொடுத்தாலும் துளசியோட பாசத்தை மட்டும் உன்னால் கொடுக்கவே முடியாது. அது உனக்கு புரியல? என் மனசு, உயிர், என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் துளசி மட்டும்தான் இருக்கா. அதை மீறி நான் சாருவை கல்யாணம் பண்ணிட்டா அது அவளுக்கு தானே கஷ்டம். உன் பொண்ணை வாழ வைக்கல, நீ நரகத்துல தள்ளுற. அவ என்ன கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான் எதை வச்சு நம்புற? அப்போ நான் துளசின்னு அவ பேரை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பேன். அது சாருக்கு வேதனையா இருக்காது? கல்யாணம்ன்றது 2 பேருக்கும் பிடிச்சு பண்ணிக்கணும். அந்தஸ்து, அழகு, அடியாள் பலம் இதெல்லாம் காட்டி கல்யாணம் பண்ணிட்டா, மிரட்டி பணிய வச்சா அது நாசமா தான் போகும். வாழவே முடியாது. பார், உனக்கு உண்மையாவே சாரு மேல அக்கறை, பாசம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா போதும். எதுக்கு இப்ப சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? சாருவை நீ கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டியா? செத்தாலும் அது நடக்காது. பிடிக்காதவளை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? ஏன் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கேடா? நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அதை தவிர உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. முடியாதுன்னு சொன்ன, துளசிங்கிற பேரு மட்டும்தான் இருக்கும், ஆளு இருக்க மாட்டா. கொன்னுடுவே அவளை. கொல்லுடி, போய் கொல்லு போ. துளசி இங்க கூட்டிட்டு வா. 2 பேரையும் ஒண்ணா நீக்கு வச்சே கொல்லு. ஒண்ணா சந்தோஷமா சாகுறோம். ஆனா சாரு மட்டும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. நீ சொல்றத கேட்கலனா உன்னை கொல்லு, அவளை கொல்லு. நீ ஏன் இப்படி கொலவரி பிடிச்சு அலையிற? நீ தான் ஒழுக்கம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கனா? உன் பொண்ணுக்கு அதே பண்ணு ஏண்டி நினைக்கிற? அசிங்கமா இல்ல உனக்கு? பொண்ண சொல்லி தப்பில்லடி. பண வெறி உன் புத்தியில இறங்கி இருக்கு. பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, யாருக்கு வேணாலும் வேலை போவ. என்னடா சொன்ன? என்ன? யார் மேல கை வைக்கிற? என்ன தைரியம் இருந்தா ஏன் புருஷன் மேல கைய வைப்ப? என்ன நீ நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? டேய் சீக்கிரம் வாடா. அவர் யாரு நினைச்சிட்டு இருக்கடி? கொன்னுடுவேன் உன்னை. டேய் டேய் விடு. டேய் இவளை கொல்லாம விட மாட்டேன்டா. இன்னொரு தடவை என் புருஷன் மேல கைய வச்ச சாகடிச்சிடுவேன் உன்னை. இவ யாரு? எதுக்கு உங்களை அடிக்கிறா? இது யார் வீடு? நாம எப்படி இங்க வந்தோம்? நாம இங்க இருக்க கூடாது. வாங்க நம்ம போலாம். வாங்க மேடம், தமிழ் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. வாங்க போலாம். யார்டா நீ? அவ எதுக்கு இவர்கிட்ட பேசணும்? நான் இவர் ஃப்ரெண்டுங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. வாங்க ப்ளீஸ். டேய் மேல கைய வச்ச கொன்னுடுவேன் உன்னை. வா
வாங்க ஏய் ஏய் கத்தாத. நீங்க விடுங்க பாஸ். பாஸ் நீங்க விடுங்க, நாங்க பாத்துக்கறோம். ஏய் போ உள்ள போ. போங்கறல போ. பார்த்த இல்ல உன் மேல கை ஓங்கினதே அவளால தாங்கிக்க முடியல. அந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்கா. அவளை புரிஞ்சுக்கோடா. சாரி மேடம், நான் கீழே இருந்ததுனால அவங்க. பரவாயில்ல சத்யா, என் பொண்ணு அடிச்சது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அத நான் பாக்கியமா நினைக்கிறேன். இத்தனை நாளா மினிஸ்டரோட வைஃபா கம்பீரமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் நிழல கூட டச் பண்ண யாரும் பயப்படுவாங்க. ஆனா அவ என்ன அடிச்சிருக்கா. நானும் அமைதியா இருக்கேன்னா அவ என் பொண்ணுங்கிறதுனாலதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யா. நான் அவளை பெத்ததோட சரி, வளர்க்கல. என் மடியில போட்டு தாலாட்டி வளர்த்திருந்தா அவ என்ன உதைச்சிருப்பாள்ல. பிஞ்சு கையை நான் அடிச்சிருக்கோம்ல. அந்த சந்தோஷம் எனக்கு அப்ப கிடைக்கல. ஆனா இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. நான் யாரு, என் பவர் என்னன்னு எதை பத்தியும் யோசிக்காம இவ மேல கை வச்சதுமே ஆவேசமாயிட்டா. ஏன்? அவ இவ மேல வச்சிருக்கிற பாசம். அதை இவன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? தமிழ், என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக நீ பேசின எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? சாரு உனக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. உன்னை தவிர அவ மைண்ட்ல வேற யாரும் இல்ல. இப்படி ஒரு பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்டா. பேசாம ஒத்துக்கோ. டேய், இப்படி ஒரு பொண்டாட்டி நீ தேடினாலும் கிடைக்க மாட்டாடா. இதான் உன் லிமிட். இதுக்கு மேல என்னால கெஞ்சிட்டெல்லாம் இருக்க முடியாது. உனக்கு 1 hour டைம் தரேன். சரின்னு சொன்னா கல்யாணம் நடக்கும். முடியாதுன்னு சொன்னா அப்பவும் நடக்கும். சத்யா, சொல்லுங்க மேடம். இந்த கல்யாணம் உடனே நடக்கணும். ஐயரை கூட்டிட்டு வாங்க. ஓகே. அப்புறம் இவங்க 2 பேரும் ஃபாரின் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஃளைட் ஏறணும். ஓகே மேடம், நான் அரேஞ்ச் பண்றேன். நான் 1 hour கழிச்சு வருவேன். உன் வாயில சம்மதங்கிற வார்த்தை மட்டும் தான் வரணும். இல்லைனாலும் நான் வர வைப்பேன். சமந்திமா, சார்வின் தமிழையும் கூட்டிட்டு வரேன்னு உங்க வீட்டுக்கார் போனாரு. போனவரையும் காணோம், அவங்களையும் காணோம். அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க தெரியலீங்களே. இப்படி சொன்னா எப்படிமா? போன் பண்ணி என்ன ஏது நீங்க விசாரிக்கலாம்ல? எத்தனை வாட்டிங்க பண்றது? அவர் வேற அடிக்கடி போன் பண்ணி தொந்தரவு பண்ணாதன்னு டென்ஷன் ஆறாரு, கத்துறாரு. நீங்க வேணா போன் பண்ணி பேசுங்க. ஐயோ வேண்டாம். அவர் இருக்க டென்ஷன்ல என்ன கண்டபடி பேசிட்டாருன்னா என் மானமே போயிடும். எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்துருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். அவரே வந்துட்டாரு. என்னங்க, சாரும் தமிழ் எங்கங்க? நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. என்ன சொல்றீங்க? நல்லா தேடி பாத்தீங்களா? அக்கம் பக்கத்துல யாரையாவது விசாரிச்சிருக்கலாம்ல? எல்லார்கிட்டயும் விசாரிச்சேன் காயத்ரி. யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. கார்னர் ஷாப் பாய் 6 மணிக்கெல்லாம் கடை திறந்துருவாரு. அவரையும் கேட்டேன். சாரு இந்த பக்கம் வரல, நான் பார்க்கலங்கிறாரு. என்னங்க இது மாயமா இருக்கு? ஜாகிங் போனவங்க அந்த வழியா தானே போயிருப்பாங்க. உண்மைதாம்மா. ஆனா யாருமே அவங்கள பார்க்கலன்னு சொல்றாங்களே.
நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆட்டோ ஸ்டாண்டு, கோயில்னு ஒரு இடத்தையும் விடல. யார கேட்டாலும் வரல, பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. அப்படின்னா அவங்க எங்க தாங்க போயிருப்பாங்க? 2 பேருக்கும் உடம்பு சரியில்லாம ஒரு மாதிரி இருக்காங்க. போன இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னங்க பண்றது? எனக்கு புரியுதுமா, வழி தெரியாம அவங்க அலைஞ்சிட்டு இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஆனா போன இடம் தெரியாம அவங்கள எங்கன்னு தேடுறது? சம்மந்தி, ஒருவேளை தமிழுக்கு உடம்புக்கு முடியாம போயிருக்குமோ? இல்ல சம்மந்தி, ஏற்கனவே அடிக்கடி தலைவலின்னு சொல்லிட்டு இருப்பான். போன இடத்துல அப்படி ஏதாவது வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? ஆமாங்க, எனக்கே கூட அந்த சந்தேகம் இருக்கு. அப்படி இல்லன்னா சாருவே உணர்ச்சி வசப்பட்டு அங்க ஏதாவது ரகலை பண்ணி அதால பிரச்சனையா இருக்கலாம். அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. ஏன் இப்படி தப்பாவே யோசிக்கிறீங்க? பின்ன என்னங்க, போனவங்க இது வரைக்கும் வீடு திரும்பலன்னா நாங்க என்னன்னு நினைக்கிறது? சாருவால பிரச்சனையா இல்ல அவருக்கு முடியலையான்னு என்னென்னமோ நினைக்க தோணுதுங்க.